புனித சுவக்கின் அன்னம்மாள். இவர்கள் அன்னை மரியாவின் பெற்றோர்களும் இயேசுவின் தாத்தா பாட்டியும் ஆவர். இவர்களின் வாழ்வு இறை நம்பிக்கை, பொறுமை, குடும்ப அன்பு மற்றும் இறைவனுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றில் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. பல ஆண்டுகள் குழந்தை பேறு இல்லாமல் இருந்தபோதும் இவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. இறைவன் தந்த அரிய கொடையான மரியாளை இறைவனுக்கே அர்ப்பணித்து இறை அச்சத்தோடும் நற்பண்புகளோடும் வளர்த்தார்கள். இதன் பலனாக உலகின் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான புனித குடும்பம் உருவானது. இன்றைய உலக சூழலில் பெற்றோர்களும் தாத்தா பாட்டிகளும் பிள்ளைகளுக்கு நல் மதிப்புகளையும் இறை நம்பிக்கையையும் அன்பையும் கற்றுக் கொடுக்க அழைக்கப்படுகிறார்கள். புனித சுவைக்கன் அன்னம்மாள் நமக்கு சொல்லும் செய்தி: இறைவனை நம்பி வாழும் குடும்பம் என்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்பதே. நமது நல்வாழ்வுக்காக உழைத்து கொண்டிருக்கிற நமது தாத்தா பாட்டி, நம் மூதாதையர்கள், இவர்களை அன்போடு நினைவு கூறுவோம். இவர்களின் உழைப்பு, விசுவாசம், தியாகம், அன்பு இவற்றுக்காக நன்றி கூறுவோம். இவர்களின் அன்பு, உழைப்பு நமக்கு நல்வாழ்வை தந்துள்ளன. நம்முடன் வாழும் தாத்தா பாட்டி, விண்ணில் வாழும் தாத்தா பாட்டி, நம் மூதாதையர்கள், இவர்கள் அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்து நன்றி கூறுவோம். இறைவா, எங்கள் குடும்பங்கள் இறை நம்பிக்கையில் வேரூன்றி அன்பிலும் ஒற்றுமையிலும் நல் உறவிலும் வாழ வளர அருள் தாரும். பெற்றோர்கள், தாத்தா பாட்டி இவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல் வழிகாட்டியாக திகழவும், பிள்ளைகள் பெற்றோர்களை, பெரியவர்களை மதித்து அன்பு செய்து வாழ வரம் தாரும். எங்கள் இல்லங்களில் இருக்கின்ற முதியவர்கள், வீதியோரங்களில் உள்ள முதியவர்கள், பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியவர்கள், காப்பகங்களில் இருக்கின்ற முதியவர்கள், இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். எங்கள் இல்லங்களில் உமது அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் பொழிந்தருளும். எல்லா குடும்பங்களையும் உமது பாதுகாப்பில் வைத்து காத்தருளும். ஆமேன்.